Listen to Life Podcast by Vignesh Krishnamurthy. வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பேலன்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, பேலன்சிங்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது புரிஞ்ச சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸில் நம்ம நிறைய இடங்கள்ல இருந்திருப்போம். ஸோ எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம்ஸில் இருந்திருப்போம். ஒன்று யாரோ ஒருத்தங்க மேலே பயங்கரமான ஒரு அன்பு வச்சுருப்போம். அப்புறம் யாருமே வேணாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்திருப்போம். இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்திருக்கும். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்செப்ட்ஸாக பேசுவோம். இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கே அப்படின்றப்ப தான் புரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ சில பேர் கூட போய் இருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க எல்லாருமே காமனாக செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பேலன்சிங். அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பேலன்சிங்ல அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போதான் என்ன புரிஞ்சுது அப்படின்னா இந்த இங் யாங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுது. ஸோ இங் யாங் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்கள் ஒரு இசையோட இணக்கமா இருக்கிறது தான் முழுமை அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போ ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்கள் இசையோட இணக்கமா அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம். ஸோ இப்போ ராத்திரி பகல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ராத்திரி அப்படிங்கிறதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா பகலுங்கிறதோட குவாலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நைட் அப்படின்றப்ப நம்ம டோட்டலா பார்த்தோம்னா இருட்டா இருக்கும். நைட்டை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும். பகல் வெளிச்சமா இருக்கும். எல்லாரும் போயிட்டு உழைக்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் பகல்ல இருக்குது. ராத்திரி நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. இயல்பாவே இரவு அப்படிங்கிறது இருட்டா இருக்கு. ஏன்னா நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப பகல் அப்படிங்கிறது ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஏன்னா உன் கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நீ எல்லா செயல்களையும் நீ செய்யறதுக்கான நேரம் இது அப்படிங்கிறதுனால பகல் படைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதும் நமக்கு இருக்கு ஒரு கேள்வி. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே அந்த இரவு அப்படிங்கிறது முடிஞ்சோடனே கரெக்டா பகலுங்கிறது வருது, திருப்பி இரவுங்கிறது வருது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் இருக்கு. நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நைட்டும் சொல்லலை, நான் தான் பெஸ்ட் டே டைம்ல தான் எல்லாருமே வெளில வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பகலும் சொல்லலை. ரெண்டுமே ஒரு ப்ராப்பரான பேலன்சிங்கோட வந்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படின்றப்பதான் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் லைஃப்லையுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒன்று நடந்திருக்கும்ல, ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்போம். அது முடியாது. ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சோ வேற யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க அந்த விஷயத்த செய்யும்போது அந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இல்லை அதே விஷயத்த வேற ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருப்போம், மறுபடியும் ட்ரை பண்ணும்போது அது நடந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வேற ஒரு இடம் மாற்றி செய்யும் பொழுதோ, இல்லை வேற ஒரு மனிதர் மூலமா செய்யும் பொழுதோ, இல்லை வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அதை செய்யும் போதோ அது சக்சஸ் ஆயிடுது. அப்ப என்ன இது, எப்படி இது ஒருத்தர் பண்ணா நடக்க மாட்டேங்குது, இன்னொருத்தர் பண்ணா நடக்குது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, எனக்கு வராது இவங்களுக்கு வருது, அப்ப எனக்கு தெரியலையோ அது, அப்ப அவங்க இதுல ரொம்ப பெஸ்டா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சில தாட்ஸ் ஒரு காலகட்டத்தில் வருது. அப்ப என்னோட இவங்க பெஸ்ட் அப்படின்றவனே அதுலேருந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பொறாமை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஏன்னா நம்மளோட இன்னொருத்தவங்க பெஸ்டா இருக்காங்க அப்படின்றப்ப அங்கேருந்து ஒரு அவங்கள்ட்ட என்கிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த பொறாமை இருக்கும்போது என்னன்னா, இன்னொரு பக்கம் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னோட இவங்க பெஸ்டா இருக்காங்கடா அப்படிங்கிறது வரும். ஸோ இப்ப என்ன புரியுது அப்படின்னா, இங்க யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றது புரியுது. பேலன்சிங் எப்படி நடக்குதுன்னா, இப்போ எல்லாருக்குமே இது எல்லாத்தையுமே கொடுக்கல. இந்த ஒரு உலகத்திலேயே ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலுமே அவர்கிட்ட மொத்த காசையும் அது கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, பணத்தை எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு அறிவை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா உடலை எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கிற அறிவை கொடுக்காம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இறைவன் என்ன பண்றான்னா, உனக்கு பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே உண்டு. ஆனா இன்னும் ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டருக்கு பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணலாம் தெரியாது. ஆனா உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான மொத்த ஞானத்தையும் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப இந்த பணக்காரர் அவர் உடலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கு, பணம் இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பணம் இல்லாத ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து அந்த டாக்டர்கிட்ட இருக்கிற ஒரு ஞானத்தை இவர் வாங்கிக்கிறார், ஒரு வைத்தியத்தை இவர் வாங்கிக்கிறார். ஸோ அப்ப இங்க படைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தட்ட இருக்கிறது இன்னொருத்தட்ட இல்லை. அப்ப ஏன் அப்படி இல்லை, ஏன் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழணும், நீங்க எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அது மூலமா அவங்கள்ட்ட இருக்கிற வேல்யூ உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹார்மோனியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு போல அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வருது.
அப்ப அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த எதுவுமே இல்லைல்ல, இந்த பொறாமை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இங்க எல்லாருமே ஒரு நம்மளோட ஓன் ரேஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். எங்கேயுமே யாரு கூடயுமே நம்ம எதையுமே கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது புரியுது. அப்ப கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நம்ம பண்ண ட்ரை பண்றோம், இன்னொருத்தங்க வரும்போது டக்குன்னு நடக்குது, இல்லை இன்னும் ஒரு இடத்துக்கு போகும்போது டக்குன்னு நடக்குது. ஏன் அப்படின்றப்ப அங்க விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது. இங்க எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்கள்ட்டையுமே வந்து ஒரு விருப்பம் இருக்கு. அப்ப அந்தந்த இடத்துக்கான ஒரு விருப்பம் இருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த இடத்தோட விருப்பம் அப்படின்னே மேபி ஒன்று இருக்கோ. அப்ப அந்த இடத்துல வழக்கமா ஒரு விஷயம் நடக்குது, அதற்கு நேர்மாறா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அதை செய்ய முடியல. அப்ப வேற ஒரு இடத்துல போய் அந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணும்போது அது நடக்குது. அந்த மாதிரி மனிதர்களுமே சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறோம், அந்த விஷயத்த செய்ய ட்ரை பண்றோம்னோடனே அது நடக்காம போகுது. ஆனா இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப நெருக்கமா நம்ம மேல நம்மளோட அதிகமா அன்பு வச்சிருக்க ஒருத்தங்க இவங்களுக்காக இந்த விஷயம் நடந்தே ஆகணும்னு ஒரு விருப்பத்தோட ஒரு விஷயத்த செய்யும் போது அது ரொம்ப ஈஸியா நடந்துருது. அப்ப என்ன அப்படின்னா விருப்பங்கள்லயுமே வேறுபடுது. சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல வந்து நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம விரும்பினதோட வேற யாரோ ஒருத்தங்க அதிகமா விரும்பியிருப்பாங்க. நம்மளோட நண்பர்களோ இல்ல நம்மளோட பெற்றோர்களோ இல்ல யாரோ ஒருத்தங்க விரும்பியிருப்பாங்க. அப்ப அவங்க நமக்காக ஒரு விஷயத்த செய்யும்போது அது ரொம்ப ஈஸியா முடியுது. ஆனா நமக்கு வந்து அது நமக்கு நம்மளே பண்ணும்போது அது முடியல ஆக்சுவலா. அப்பதான் என்ன புரியுது அப்படின்னா இங்க எல்லா அறிவுமே கொடுக்கப்பட்டது நம்மளை மட்டுமே காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா கிடையாது. நம்மளோட லாஜிக் வந்து நிறைய டைம்ல நமக்கே ஒர்க் அவுட் ஆகாது, ஆனா இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாரு இதை யூஸ் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடும். அவங்க சொல்லுவாங்க, ஏ நீ சொன்னதை யூஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஆனா நம்ம லாஜிக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப ஏன் இப்படி நடக்குது? அப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விஷயத்த நீ பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லு அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வந்து இன்னொருத்தங்கள்ட்ட இல்லை, இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிற அறிவு நம்ம கிட்ட இல்லை அப்படின்றப்ப என்ன புரியுது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து எடிட்டிங் தெரியாது, சதீஷ்க்கு எடிட்டிங் தெரியும். அப்ப சதீஷ் வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ பேச விரும்பல, நீ பேசு அப்படின்றப்ப அப்ப நான் அங்க பேசுறேன். அப்ப இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க நினைச்சது என்ன அப்படின்னா, பர்சனலாவே நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூப் இதெல்லாம் ஆரம்பிக்கணும், பேசலாம் அப்படின்ட்டு. ஆனா தடையா இருந்தது என்ன அப்படின்னா, எப்படி இதை எடிட் பண்றது? இதை எடிட் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சு, அதை யார் எடிட் பண்ணி போடுவா, ஆமா நம்ம என்ன கண்டென்ட் பேசுறது, எதை பத்தி பேசுறது அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து இங்க இல்லை, எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸுமே நாங்க 2 பேருமே போயிட்டே இருந்தோம். ஸோ அப்பதான் டக்குன்னு என்னன்னா, ஹீலர் பிரகாஷ் ஒரு வாட்டி சொன்னாரு, ப்ரோ நீ செய்ய ஆரம்பிச்சிரு, அதுக்கப்புறம் அதுவே அதை ஒழுங்குபடுத்திக்கும் அப்படின்னாரு. அப்ப அதை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்ப பார்த்தா சதீஷ் ஸ்கூல்ல இருந்த அந்த எடிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப அந்த எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அந்த எடிட்டிங்கோட ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு சதீஷ்க்கும். அந்த மாதிரி பேச பேச ஏதோ ஒரு விஷயத்த பேச பேச எனக்குமே பர்சனலா என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனவொடனே எதை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு சென்ஸ் வந்து வந்துச்சு. இதை பத்தி தான் பேசணும், எல்லாமே அறிவு கிடையாது இங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அதை ஒழுங்குபடுத்தி நிறுத்துது. இதை பத்தி தான் பேசணும், இதை பத்திலாம் பேசக்கூடாது, இதை பத்தி பேசுறது தான் இங்க தேவை அப்படின்னு. ஸோ அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இங்க எப்பயுமே ஒரு பேலன்சிங் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா நம்ம போனாலுமே அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது, நீ நடுவில் தான் இருக்கணும், நீ எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்போ அதனால தான் வந்து நமக்கு என்ன பண்றான்னா, திருப்பி திருப்பி பேட்டர்ன்ல மாற்றோம். அடிச்சு உட்கார வச்சு புரிஞ்சுக்கோ, திருப்பி தப்பு பண்றோம், திருப்பி அடிச்சு உட்கார வச்சு புரிஞ்சுக்கோ. இந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் யாராவது காசு அப்படின்னு கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன், நான் யாரு என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டேன், டக்குன்னு கொடுத்துருவேன், நான் ஒரு வாட்டியும் அதே மாதிரி ஏமாந்துட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து இறைவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து உணர்த்துறாரு. நீ வந்து ஏமாறுற புரிஞ்சுக்கோ, ஏமாறுற புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு நல்ல தன்மை இருக்குல்ல, அந்த நல்ல தன்மையே ஒரு ஒரு ஞானமா மாறணும், அதாவது ஒரு மெச்சூர்டா மாறணும், ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றது இறைவனோட விருப்பமா இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்காம நம்ம வந்து ஒரு நல்லவனா இருக்கும், ஆனா விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஏமாந்து தான் இருக்கும். அப்ப அதனால கண்டிப்பா நமக்கு அடிகள் விழதான் செய்யுது. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது புரியுது. அப்ப யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க, என்னால முடியல அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளோட விருப்பம் என்னவா இருக்கும், நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்றப்ப அதற்கான விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த செயலை வந்து ப்ராப்பரா செய்யறதுக்கான மனிதர்கள் யார் யாரெல்லாம் வேணும், மனிதர்களோட உதவி என்னென்னலாம் வேணும், எந்த மாதிரியான சூழல் வேணும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அமையுது. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, இங்க ஒரு ஒரு செயலும் தான் செய்பவனை சூஸ் பண்ணுதோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது.
அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த விஷயத்துக்கு தடங்கள் நிறைய இருக்கும். அப்ப மேபி அந்த அந்த செயலை செய்யறதுக்கான ஆள் நானா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. சில விஷயங்கள் போகும்போது எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி யாராவது கிளியர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, போய் செஞ்சோடனே ரொம்ப ஈஸியா அது முடிஞ்சிருது. அப்ப அந்த ட்ராக் என்னன்னு பார்த்து அதுக்குள்ள நம்ம டீப்பா டிராவல் பண்ணும்போது அந்த விஷயத்தை வந்து நம்மளோட பெஸ்டா வேற யாருமே செய்ய முடியல. அங்க வந்து ஈகோ இல்லை, ஏன்னா அது இறையின் விருப்பமா இருக்கு. அதை ஓ மூலமா நிகழ்த்துறது அப்படிங்கிறது இறையின் விருப்பமா இருக்கு. அப்ப இங்க என்னன்னா ஒவ்வொரு செயல் தான் வந்து செய்பவரை சூஸ் பண்ணுது. இந்த செயலை வந்து யாரெல்லாம் சேர்ந்து செய்யணும், இதுக்கு என்ன மாதிரிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேணும், இதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வேணும் அப்படிங்கிறத அது முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி அந்த செயல்களுக்கான செய்பவரை வந்து அது சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த விஷயம் புரியும் பொழுது ஓகே என்ன செய்யணும் அப்படின்றப்ப செய்ய வரும்போது அதற்கான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா ஒரு நேர்த்தியா வந்து ஒழுங்காயிடுது. ஸோ அது எல்லாத்துலயுமே இது பொருந்துது. நம்ம ஒரு கிளைமேட் சேஞ்சா வச்சாலுமே அது பொருந்தது, ஒரு பேலன்ஸ் ஆயிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு நோய் சடனா பரவுதுனாலும் அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வந்து ஒழுங்குபடுத்திக்குது அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு வகையில பேலன்சிங்கா இருக்கு. ஸோ இப்போ நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து பேலன்சிங்காக தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த பேலன்சிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது ஓகே என்கிட்ட இது இல்லை, அப்போ அது யார்கிட்ட இருக்கோ அவங்கள என்னை நோக்கி அனுப்பு அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து அவங்க நம்ம பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓஷோ ரொம்ப அழகாக ஒன்று சொல்றாரு. ஏன்னா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதோட பை ப்ராடக்டா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது. அப்ப நான் யாரு அப்படிங்கிற ஒரு என்கொயரி வந்து இங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருமே இல்லை. இங்க நம்ம எல்லாருமே காமனா பார்த்து ஒரே யூனிஃபார்மா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒவ்வொருத்தங்களும் வேற வேறையா தான் இருக்கும். அப்ப உண்மையாவே நான் யாரு அப்படிங்கிறத நமக்குள்ள டிராவல் பண்ணும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்கும் பொழுது சில அதற்கான அறிவு வந்து வெளிலேருந்து நம்ம கொடுக்கப்படுது. இப்போ அந்த அறிவையும் லைட்டா பிடிச்சிக்கிட்டு உள்ள நம்ம டிராவல் பண்ண அந்த இடத்துல கொண்டு போய் விடுது. அப்ப அது கொஞ்சம் நமக்கு புரிஞ்ச உடனே என்னெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அதையும் நோக்கி நம்ம செய்யும் போது நமக்கே தெரியாம நம்மளே ஒரு பேலன்சிங்கான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறோம். வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை நிறுத்திருக்கு அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரியலைஸ் ஆகுது. ஸோ இப்போ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை எனக்கு இந்த மாதிரியான விஷயம் ரிப்பீட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து நான் சீக் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இறையோட விருப்பம் வந்து உங்களையும் பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இல்லை உங்களுக்கு என்னென்ன கனெக்ட் ஆகுது, இதுல உங்களுக்கு என்ன பொருத்தமா இருக்கோ அப்படி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.